Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.21. Find the square root of 64 x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. Square root கண்டுபிடிச்சா square root நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எந்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம்னா டிவிஷன் மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி டிவிஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க, ஜிசிடிஎன் எல்சிஎம் பாலினாமியல்ஸ். அதே மாதிரி ஒரு டிவிஷனில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க பாலினாமியலை 64 x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ இது கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 64 x power 4 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எந்த நம்பராலும் பிரிக்க முடியாது, அதாவது பாதியாக பிரித்து ரெண்டாம் பக்கமும் எழுதணும். ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 இருக்குது. 64 உங்களுக்கு பாதியாக பிரிச்சாச்சா ஸ்கொயர் ரூட்டில் ஒன்றா 8 × 8 கொண்டு வரலாம். 8 × 8 அதே போல் x power 4 நீங்கள் வந்து x square × x square கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதில் எழுதிடலாம். நோட் பண்ணிக்கோங்க, 8h square 8h square. ஸோ அப்படின்னா என்ன ஆகுது, 8 8 64 தான் வரும். ஸோ அடுத்தது x square ஸோ x ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணாச்சா கீழே பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ஆட் ஆகும். அப்போ x power 4 தானே வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாதி எழுதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாலினாமியல் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரிங் டவுன் பண்ணி மைனஸ் போட்டணும், செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ண காட்டுறத போக இங்கே மேலே மைனஸ் போட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. 2 டேர்ம்ஸை கீழே எடுக்கணும். ஸோ 16x cube ப்ளஸ் 17h square இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸு கூட இப்போ இந்த டேர்ம்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இந்த டேர்ம்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அப்படியே நீங்கள் 8h square × 2. ஸோ 8 2s are 16. h square அப்படியே தான் இருக்குது, ஏன்னா 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணிங்க. h square அப்படியே தான் இருக்கும். 16h square. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்குது. 16 இருக்குது, நோ ப்ராப்ளம். மைனஸ் இருக்குது ஆனால். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போடலாமா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது, x cube இங்கே x square. ஸோ டேட்டத்துக்கு நீங்கள் வந்து என்ன எடுக்கலான்னு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு x தான் மிச்சம் இருக்குது. அப்போ இதோட என்ன தெரியுது, ஒரு x மிச்சம் இருக்குது என்பதை தெரியுது. அப்போ இதில் ஒரு மைனஸ் எக்ஸ் போட்டுலாம், இது மைனஸ் ஆல்ரெடி இருக்க ஒரு எக்ஸ் போட்டுடலாமா? அப்போ மேலே என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் எக்ஸ் போட்டே ஆகணும். இப்போ அந்த எக்ஸால் நீங்கள் எதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷன் ஆச்சுலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16h square × x வந்து மைனஸ் 16h cube வந்துடும். ப்ளஸ் அதே எக்ஸால் எந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதாவது 16h cube வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணியிருந்தோமா? இந்த எக்ஸையும் ரெண்டாக மல்டிப்ளை பண்ணிங்க. கோஎஃபிஷியன்ட் உள்ளது ஒரு கோஷியன்ட்டில் எது இருக்கோ அதை ரெண்டாத்தையும் இந்த எக்ஸாக மல்டிப்ளை மைனஸ் எக்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்காங்க. மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு h square ஆயிரும். அவ்வளோ. இப்போ மைனஸ் சிம்பிள் இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆகுனா 17 மைனஸ் ஆக்சுவலாக இது 1 இருக்குது. 1 இருக்குது, ஏன்னா h square இருந்துச்சு அது பேர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 இருந்தாச்சுன்னா 1 சங்கே 17லேருந்து 1 சொல்லிட்டா 16h square வந்துடும். இப்போ இந்த 2 டேர்மாக மறுபடியும் கீழே இருக்கீங்க, மைனஸ் 2h + 1. ஸோ நான் இதை ஒரு பேக் சைடில் எழுதுகிறேன், 16h square. ஸோ அதனுடைய கண்டிஷனை நீங்கள் கண்டினியூஸாக தான் எழுதணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம காட்டில் வரும்போது இது வந்துச்சு உங்களுக்கு 16h square. ஸோ இந்த ரூட் ஆக்சுவலாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இப்படி போயிட்டே தான் இருக்கும் கீழே வரைக்கும். நீங்கள் எப்படி எழுதணும்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நோட்டில் எழுதணும். இங்கே இடம் இல்லாதனால் நான் அந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். ஸோ அதை நினச்சி நீங்கள் அதே மாதிரி எழுதணும், பிரித்து எழுதணும்லாம் பார்க்கக்கூடாது. 16h square மைனஸ் 2h + 1 இருக்குது. இப்போ இந்த 16h square இந்த 16h square கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த சேஞ்சஸும் இல்லை. +1 போட்டுடலாமா? அப்போது +1 போட்டால் என்ன ஆகும், 16h square. இப்போ இதை +1ஆல், அதாவது நம்ம இங்கே போட்ட +1ஆல் என்ன பண்ணணும், இதை அதெல்லாம் இங்கேயே நாங்கள் கீழே போடணும். அதாவது 16h square இங்கே ஆக்சுவலாக இருக்குது, 16h square மைனஸ் 2h ஆக்சுவலாக. இப்போ இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த x ஆக்சுவலாக 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்ன ஆயிரும், 2x மாறிடும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எப்படி 2 இங்கே 8h square மட்டும் இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம 16h square மைனஸ் x கொண்டு வந்தோமோ, அதே போல் இங்கே இப்போ இது மட்டும் இருக்குது ஆக்சுவலாக. அது +1 இல்லை, இது மட்டும் இருக்குது. இந்த மட்டும் இருக்கும்போது நீங்கள் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்,
16h² minus 2h ஆகும். நம்பர் மட்டும் மட்டுமே ஆயிரும். ஸோ 16h² minus 2h. இப்போ இது 16h² இந்த 16h² கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக +1 தான் இருக்கும். அந்த +1 போட்டாச்சு. இப்போ இந்த இதால் நீங்கள் இதை மொத்தம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2h ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், 1 அதே தான் வரும். ஸோ லாஸ்ட் இப்போ என்ன வரும், யூ டு சப்ட்ராக்ட் திஸ், ஆல் கெட்ஸ் கேன்சல் ஆகி 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்படி 0 வந்தால் தான் அது கரெக்டு, 0 வரலன்னா தப்பு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது அவங்க கேட்ட கொஸ்டின் 64h⁴ minus 16h³ plus 17h² minus 2h plus 1. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 8h², இங்கே பாருங்கள் 8h² minus 1h, அது வெறும் h தான், ப்ளஸ் 1 லாஸ்ட்டாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த மாடலஸ் போடணும். மாடலஸ் ஏன் போடுறது உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வரதுங்க அர்த்தமாக. ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.